லூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக நம்முடைய ஆலயத்தில் இந்த ஈஸ்டர் பண்டிகை உயிர்த்தெழுந்த ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அடிமைக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பு தந்த உபதேசியார் அண்ணனுக்கும் இயேசுவின் நாமத்தால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தால் அன்பின் வாழ்த்துக்கள். சோத்திரம். ஆமென். எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் 2வது ஆராதனை அட்டன் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா? காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்க கையை வைத்துங்க. உண்மையில் ஐ நோ தட் யூ ஆர் வெரி டயர்டு. ஆமாம், எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சிருப்பீங்க. தெரியும், நானும் தூங்காமல் தான் அலைஞ்சிட்டு வரேன். அதனால் உற்சாகமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 1 ஆப்பிள் வேணுமா 2 ஆப்பிள் வேணுமான்னு கேட்டால் 2 ஆப்பிள் தான் கேட்போம். 1000 ரூபா வேணுமா 2000 வேணுமான்னு கேட்டால் எவ்வளோ தான் கேட்போம்? 2000. அதே போல் ஒரு கூட்டமாக 2 கூட்டமானா 2 கூட்டத்தையும் ஆராதிக்கிறது தப்பு இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் கை சொல்லுங்கள். நமக்கு இன்றைக்கி டபுள் மடங்கு ஆசீர்வாதம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக சொல்லுறோம். கொஞ்சம் நேரம் நம்ம அப்பாவுடைய வார்த்தையை தியானிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க பாபம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க பாபம். 3வது வசனத்தை வாசிங்க பாபம். அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லக்கூடாது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு உயிர் தெழுந்த உடனே பரம் ஏறி இருக்கலாம். இயேசு நினைத்திருந்தால் உயிர் தெழுந்த அடுத்த நாளே என்ன செஞ்சிருக்கலாம்? பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஒலிவமலைக்கு சீசர்களை கூப்பிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் போகலை. எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு? 40 நாள் எடுத்துக்கிட்டாரு. கவனிக்கணும். இந்த 40 நாள் எடுத்ததுக்கு ஒரு பெரிய தேவ திட்டம் உண்டு. நேற்று ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும்போது முடிஞ்சோன்னே ஒருத்தர் வந்து கேட்காரு, ஒருத்தருக்கு இன்றைக்கி தான் தெரியும் இயேசு உயிர் தெழுந்ததுக்கப்புறம் 40 நாள் இந்த பரம்பரை கிறிஸ்தவங்க பரம்பரையாக 40 வயசுக்கு மேலே இருக்கும் ஈஸ்ட்டுக்கு போகிறவர். அவர் சொல்கிறாரு இயேசு உயிர் தெழுந்து 40 நாள் இருந்தாருங்கிறது இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா நமக்கு இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு உயிர் தெழுவார், 2 பேரை பார்த்த மாதிரி இருக்கும், உடனே என்ன செஞ்சிருவார்? வரமேறிடுவார். ஆனால் அப்படி கிடையாது. இயேசு உயிர் தெழுந்து 40 நாள் இருந்தார். ஏன் இருந்தார் தெரியுமா? சீசர்களுக்காக இருந்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 40 நாள் வேற வழியே இல்லை. அவர் இருந்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை தேடி சென்றது போல நம்மையும் தேடி வருகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 விதமான கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கவனிங்க. ஏன் 40 நாள் இயேசு இந்த பூமியில் இருந்தார்னா 5 விதமான கூட்டத்தை சந்தித்து அவர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உயிர் தெழுந்த ஆண்டவர் எத்தனை கூட்டத்தை சந்திச்சாரு? 5 கூட்டத்தை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்களையும் சந்திக்க உயிர் தெழுந்த ஆண்டவர் வந்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பாக அந்த 5 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நானும் நீங்களும் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா உங்களை வெளியே கொண்டு வந்து மறுபடி பிரகாசிக்க வைப்பதற்காக இந்த ஆலயத்தில் நம்மை சந்திக்க கர்த்தர் வந்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறதுக்கு முன்னே ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த 40 நாள் அவர்களை சந்தித்த பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? இந்த 5 கூட்டத்தை கவனிங்க. இந்த 40 நாள் இவர்களை சந்தித்ததற்கு அப்புறம் ஆண்டவர் பரமேறிட்டாரு. ஆனால் சந்தித்த இவர்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்காக ஓட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏன்னா உயிர் தெழுந்த வல்லமையை அவர்களை எழுப்பியது. நான் சொல்கிறேங்க, இந்த காலை வேளையில் உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிற இந்த செய்தி முடிஞ்சு நீங்கள் போகும்போது ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்ம தரப்போறாரு. ஆமேன். ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தந்து அவருக்காக மறுபடி ஜெபத்தில், வேத வாசிப்பில், கிருபையில், அபிஷேகத்தில் வைராக்கியமாய் ஓடுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்திக்க போறாரு.
இந்த ஜெபத்துக்கு பிறகு புதிய அபிஷேகம், ஆண்டவருக்காக எழும்பக்கூடிய வைராக்கியம் நமக்குள்ள முளைத்தெழும்பும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? பார்க்கலாமா? முதல் கூட்டத்தை பார்க்கலாமா? ஆண்டவர் சந்தித்த முதல் கூட்டம் யாரை தேவன் சந்தித்தார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாள் அதுக்கு தான் இருந்தார், வேற வழி இல்லை, இருந்து தான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், திருப்பி கொள்ளுங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க பாப்போம். மரியாள் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். கையை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்களேன். பக்கத்தில் கூட சொல்லுங்க. முத கூட்டம் எதுக்கு எடுத்தாலும் அழுற கூட்டம். முதலாவது யாரை சந்திச்சார்? அழுறவளை தான் சந்திச்சாரு. கண்ணீர் விடுறவளை தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? சந்திச்சாரு. நல்ல கவனிக்கணும். கல்லறை முன்னால இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா? நியாயப்படி இவ அழுதுருக்க கூடாது. இவ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நான் அழகா அந்த கல்லறை முன்னு பாடியிருக்கலாம், யூத ராஜசிங்கம். ஆமாவா இல்லையா? இவ அழுது இருக்கணுமா பாடி இருக்கணுமா? பாடி இருக்கணும். ஏன்னா மறித்து ஏல 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 தம்பி ஏல சிவப்பு கலர் டிஷர்ட்டு ஒன்று உள்ளவா இங்க வா, உள்ள வந்து உட்காரு. அப்போ அங்கே போய் உட்காரு. இடத்துல பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கல்லறை முன்னால நின்று குதிச்சு கர்த்தரை துதிக்கிறவா கல்லறை முன்னால உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? வாசிங்க, அழகா போட்டிருக்கு பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பாப்போம். சாரி ஆமா வாசிங்க. அதான் அவர் மரித்தோரில் இருந்து நல்ல கவனிங்க. தேவதூதன் வந்து மரியாதை சொல்லிட்டான். ஸ்திரீகள் வராங்க, வந்து சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. ஆனாலும் அந்த வார்த்தை போல பாருங்க காதுக்குள்ள சொல்லிட்டாம்ல. தேவதூதன் சொன்னானா இல்லையா? அவளை பெண்களுக்கும் ஏசுங்க இல்லை, சொன்னபடி என்ன செஞ்சிட்டாரு? இதை கேட்டவனே என்ன சொல்லியிருக்கணும்? ஆமைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. ஏன்னா சொன்ன வார்த்தை உள்ள போகல. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஊழியம் செய்யும் போதே சொல்லிட்டார். ஓயாம சொன்னாரு, நான் மரிப்பேன், 3வது நாள் என்ன செய்வேன்? உயிர் தெழுவேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் காதுக்குள்ள என்ன செய்யல? போகல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எத்தனை வாட்டி பிரசங்கத்தை கேட்டாலும் காதுக்குள்ள போகலன்னா ஒப்பாரி வைக்க தான் தோணும். வசனம் உள்ள போயிட்டுனா கண்ணீர் மாறிடும். நல்லா கையை வைத்து புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா ஆமென். ஆனாலும் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம அழும்போது வருகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்காது தெரியுமா? நம்ம அழுறது அவருக்கு பிடிக்காதுங்க. இப்போ உங்கள் பிள்ளையே இருக்கட்டுமே, ரொம்ப நேரம் அழுதா உங்களை அறியாமல் என்ன வந்துடும்? கோவம் வராது, அழுக வந்துடும். ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்போ என் பிள்ளையெல்லாம் ஆமாம் அடிச்சிட்டோம்னா அடுத்து கொஞ்ச நேரம் மனசு என்ன செய்யாது? கேட்காது. நம்ம பிள்ளை அழும்போது மனசு என்ன செய்யாது? கேட்காது. ஆமாம். நம்ம பிள்ளைகிட்ட போய் பேசன்னு நினைப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம வேத வசனத்தை புரியாமல் அழுதாலும், சூழ்நிலை நிமித்தம், கவனிங்க, பிரச்சனை நிமித்தம் நாம் கண்ணீர் வடித்து அழுதாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, பிள்ளை நீ அழக்கூடிய தருணம் அல்ல, நீ சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கக்கூடிய தருணம். ஏன்னா உன் கூட இருக்கிறவர் மரித்தவர் மட்டுமல்ல. நல்லா கவனிக்கணும். இந்த மரியாள் அழுத காரணம் மரித்த ஆண்டவரை நினைத்து அழுதாள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் கூட இருக்கிற நான் மரித்தவர் அல்ல, நான் உயிரோடு எழுந்தவர். நீ அழ வேண்டிய தேவையில்லை. உயிரோடு எழுந்த நான் உன் கண்ணீரை துடைப்பேன். கொட்டாய் விடாம கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதுக்கு வந்திருக்கிறார்னா உங்க கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நாங்கள் அழமாட்டோம், இனி நாங்கள் சொன்னா கையை வைத்துனா அழமாட்டோம், இல்லைன்னா பிறகு ஒப்பாரி தான் நடக்கும். கையை வைத்து இனி நாங்கள் அழமாட்டோம் சொல்லுங்க. அழக்கூடிய சூழ்நிலை வராது. ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென் ஆமென். இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, உயிர்த்தெழுந்தவர் கண்ணீரை மாற்றுகிறவர். வாசிங்க பாப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, அந்த அம்மா அழும்போது ஆண்டவர் வந்து பாருங்க 15வது வசனத்தை வாசிங்க. ஏமா அழுற? அவ புலம்ப ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஏசுனாருன்னே தெரியல. அவர் ஒரு தோட்டக்காரன் நினச்சி ஏயிலேருந்து இசட்டு வரை பாட ஆரம்பிச்சிட்டா. ஐயா உமக்கு ஒரு கதை தெரியுமா? அம்மா 2 நாளைக்கு முன்னே இவரை கொண்டு வச்சாங்க. ஆமாம், அவ அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நிற்கிறது யாரு?
ஆனாலும் ஆண்டவர் பாருங்க அடுத்த வசனத்தில் மரியாளே ஏன், ஆமாம் மரியாளேன்னு கூப்பிடும்போது உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மாஸ்டர் கூப்பிடுறாருன்னு சொல்லி ரபுனி என்று சொன்னால். கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமாங்க? கர்த்தர் அழுகையை மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இனி நீ சத்தமாக சொல்லுங்க, இனிமே அளவும் கூடாது. ஆமாம், சும்மா சும்மா தொட்டாச்சுக்கிட்டு அழுத பியாயே இருக்கப்படாது. ஆமாம், அதுவும் ஒரு பியாய் தான். ஆமாம், சிலது பிரச்சனை நிமித்தம் கண்ணீர் வரும், சிலது எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யும், இந்த பைப்பில் தண்ணி வர மாதிரி சின்னதுக்கெல்லாம் அழுகுது. நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு எழுந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஏசப்பா 4 கை தான் வந்திருக்கு, மற்ற கையெல்லாம் காணோம், கையை வைத்தோர் அல்லையா சொல்லுங்க. அப்படியே பக்கத்தில் கம்பீரமாக கை கொடு சொல்லுங்க, அழுத வாழ்க்கை முடிய போது ஆசீர்வாதமான சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். ஆமே. ஒருவேளை பிரச்சனை நினச்சி அழுதுருக்கலாம், பிரச்சனையை மாற்றுவார். ஒருவேளை சில காரியத்தை தேவைக்கு நினச்சி நீங்கள் அழுதுருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடக்கலைன்னு. நான் சொல்கிறேங்க, நம்முடைய அழுகையை மாற்றுறாருன்னா என்ன அர்த்தம்னா, என் தேவையை சந்திக்க போகிறாருன்னு அர்த்தம். என் அழுகையை மாற்ற போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, என் பிரச்சனை மாறப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் தான் விசுவாசமாக சொல்லணும், நான் அழமாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா நான் மரித்த கர்த்தரை ஆராதிக்கலை. மரணம் என்பது முடிவை குறிக்கிறது, உயிர்த்தெழுதல் என்பது நம்பிக்கையை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும், மரணம் என்பது முடிவை குறிக்கிறது, உயிர்த்தெழுதல் என்பது புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் முடிவானவர் அல்ல, புதிய தொடக்கத்தை தருகிற கர்த்தர் என் கூட இருக்கும்போது நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை. என் அழுகையை மாற்றி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க மாத்திர கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நாயினூர் விதவை என்ன செஞ்சா? அழுதா. எதுக்கு அழுதா? ஒரே பிள்ளை இறந்துட்டு ஆண்டவருக்கு மனதுருகிட்டார் தெரியுமா? அழுகையை பார்த்தோன்னு மனதுருகி அழாதேன்னு பாடை என்ன செஞ்சாரு? தொட்டாருங்க. அங்க ஆகார் அழுவுதா, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அழுகையை பார்த்து, பிள்ளையின் அழுகையை பார்த்து, அவ அழுகையை பார்த்து எதை உண்டாக்கினாரு? நீருச்சை உண்டாக்கினார். என்னைக்குமே கண்ணீருக்கு வேலை உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் தோல்ல தட்டி சொல்லுங்க, அழுகைக்கு என்னைக்குமே ஒரு பதில் உண்டு. ஆமேன். இப்போ நிறைய பேர் கேட்கிய, பிரதர் அழணுமா வேண்டாமா? அழக்கூடாதுங்க, அழுகைக்கு பதில் உண்டுங்க, நாங்கள் என்னத்தான் செய்ய பிரதர் அப்படின்னு கேட்கல. நான் சொல்கிறேன், அழுக வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். உயிர் தெழுந்த கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என் அழுகை மாறும். அல்லேலூயா. ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. எப்போ சாக்லேட் தாங்க உடனே என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. தொட்டோம் தொடச்சங்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுவும் குறிப்பாக பெண்கள் சும்மா சும்மா என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. இருக்கீங்களா? எல்லாம் உம்முன்னு இருக்கீங்களா? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். சில புருஷமாருக்கெல்லாம் கொண்டுலாமான் இருக்கும் அழும்போது, ஏன்னா வேறு வழி இல்லை, என்ன செய்ய, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அழணும். எதுக்கு அழணுமோ அதுக்கு அழுதான ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் அழுகையை மாற்றுவார். அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா ராஜாட்ட ஆண்டவர் தெரியுமா சொன்னார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. நம்ம ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தகப்பன். நான் விசுவாசிக்கிற 2 காரியம். ஒன்று, நீங்கள் பிரச்சனையில் அழுதுருக்கலாம், தேவைக்காக அழுதுருக்கலாம். உங்கள் அழுகையை மாற்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தார். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இவ அழுகையை மாற்றினாரு, இவ எழும்ப ஆரம்பிச்சிட்டா. ஆமேன். இவ உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஆண்டவர் இவளை சந்தித்ததினால அவளுக்குள்ள ஒரு மறுரூபம் என்ன செய்தது? உண்டாகியது. அல்லேலூயா. அப்போ கூட்டம் என்ன கூட்டம்? அதை கர்த்தர் சந்தித்து அழுகையை என்ன செஞ்சாரு? மாற்றினார். ஆமேன். 2வது கூட்டத்தை பார்க்கலாமா? ஆண்டவர் சந்தித்த 2வது கூட்டம் வாசிங்க. கேட்பேன், 5 கூட்டத்தையும் கேட்பேன், பிரசங்கத்தில் எழுப்பி விட்டு கேட்பேன், 5 கூட்டம் யாரெல்லாம் சொல்கிறான்னு பார்ப்போம். ஆமாம், இப்போ விளையாண்டுட்டு இருக்கே சரிதான், பாயிண்ட்டை மட்டும் சொல்லலை, முன்னால் முழங்கால் பட வேண்டி இருக்கும். ஆமாம். லூக்கா 23 அதிகாரத்துக்கு வாங்க. 2வது ஒரு கூட்டத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் செய்வாருங்க நிச்சயமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? லூக்கா 24 அதிகாரத்தில் 2வது கூட்டத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பார்ப்போம். 13வது வசனத்துலேருந்து யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். லூக்கா 24:13. அன்றைய தினமே யாராவது ஒருத்தர் வாசிட்டேன்னா இன்னொரு ஆளுக்கு விட்டு கொடுங்க. என்ன, இப்போ நான் ஒரு வசனம் வாசிட்டேன் போதும், இன்னொரு ஆள் என்ன செய்யட்டும்? வாசிக்கட்டும். அடுத்து வாசிப்பார், அவங்க நினைக்கணும் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் வாசிச்சு. இப்படி சொன்னீங்கன்னா எல்லாரும் வாசிக்கலாம். விடமாட்டேன், உன்னை நான் விடுவேனா?
அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தான் லூசு பிடிக்கும். ஏன்னா எனக்கு யார் என்ன வாசிக்கான்னு நினைச்சியாது. உங்கள் போட்டி பொறாமைகள் ஒரு லிமிட்டாக இருக்கட்டும். இப்போ சிஸ்டர் வாசிங்க, உங்களுக்கு வேறு நேரம் வாசிங்க. 2 பேர் எருசலேம்ல இருந்து 2 பேர் போறாங்க. வாசிங்க. போகையில் எந்த வர்த்தமானம்? இயேசுவை காணல. எங்க போனார்னு தெரியல. யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல. புலம்புற கூட்டத்தை பாருங்க. நம்ம இப்படிதான் புலம்பும். ஒரு ஆள் கிடைச்சா போதும், அப்படித்தானே? ரெண்டும் போய்கிட்டே இருக்கு. என்ன செய்ய? ஏசுனாரை தூக்கிட்டு போயிட்டானுங்களே, எங்க கொண்டு போனாலும், மெட்ராஸு கொண்டு போனாலும், பாம்பேக்கு கொண்டு போனாலும், இது ரெண்டும் பேசிக்கிட்டு போகுது. இப்ப கூட யார் ஜாயின் பண்ணதா தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். பேசி ஏங்க, எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? நம்ம எப்போ நடந்து போனாலும் நம்ம கூட அவர் நடந்து வருகிறார். ஏசப்பா 7 கை வந்திருக்கு, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உண்மைதானங்க. நம்ம கணவன் மனைவியா, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அது 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரே வீட்டுக்கு தானே போறாங்க, ஒரே வீட்டில் போய் தானே இருக்காங்க. ஒருவேளை கூட வந்தது மனைவியாக என்ன செய்யலாம், இருக்கலான்னு. ஆனால் 2 பேர் பேசிக்கிட்டு போகும்போது கூட யாரும் சேர்ந்து போறா? இயேசுவும் சேர்ந்து போகிறார். அல்லேலூயா. இதை உணர்ந்தாலே நமக்கு அற்புதம் நடந்துடும். ஆமாவா இல்லையா? இப்போ லோயரில் நான் நடந்து போகும்போது என் கூட யாரும் சேர்ந்து நடந்து வாரா? இயேசுவும் சேர்ந்து நடந்து வாரார். ஆமென். அப்படி ஏன் நடந்து போனார் தெரியுமா? ஏன் இந்த கூட்டத்தை சந்திச்சார்? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? வாசிங்க பாப்போம். லூக்கா 24 இவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, வாசிங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா 24 17வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவர்களை நோக்கி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. 2வது கூட்டம் மூஞ்ச துக்கத்தோட தொங்க வச்சிருக்க கூட்டம். கூட்டம் என்ன கூட்டம்? ஆமாம். எந்த கூட்டத்தை உயிர் தெளிந்த ஆண்டவர் சந்திச்சாரு? அழுகிற கூட்டத்தை சந்திச்சாரு. 2வது எந்த கூட்டத்தை சந்திக்கிறாரு? இந்த துக்கம் வரும்போது நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்? முத்துக்குமார் கிருபா என்ன, செர்லின் பேபி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். விஜய் என்ன துக்கம் தொண்டைய சொல்லுவாங்களா? துக்கம் எதை அடைச்சிரும்? தொண்டையை அடைச்சிருமா. கவனிங்க. 2வது இயேசு எந்த கூட்டத்தை சந்திக்காரு தெரியுமா? துக்கம் தொண்டையை அடைச்சி. இது 2 எப்படி பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே வாழ ஜோஸ், துக்கமா உனக்கு இருக்க தெரியுமா ஜோஸ்? யாருக்கு தெரியும் பாங்களா? நீனு கொஞ்சம் துக்கமா இருல. ஆமாம். அப்படி 2ம் ஆமாம். சேமு தான் அதுக்கு சரியான ஆள், துக்கத்தோடு நடக்கிறோம். கவனிங்க, இங்கே கவனிங்க. இப்படி துக்கமுகமாக போகும்போது இயேசு போகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் கூட என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நம்புறவங்க தலைக்கு மேலே கையை தட்டிடலாமா? கண்ணீரை துடைக்க வந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கண்ணீரை மாற்றுகிறவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் துக்கத்தை மாற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துக்கம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஓவர் துக்கம் வந்தா தூங்கிடுவோம். ஆமா. எந்த வேலையும் செய்ய ஏமா அப்படி இருக்க சொல்லுவோம் தெரியுமா? கடலை ஏன்னா ரொம்ப துக்கம் வந்தா வேலை செய்யவே. ஆனால் எங்கள் கணக்கா அப்படி கிடையாது, அது ஒரு ரன்னிங் மிஷின். ஆமாம். ஆனாலும் ரொம்ப துக்கம் வரும்போது நம்மளால் வேலை செய்யவே என்ன செய்யாது, தோணாது. இங்கே அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. வாசிங்க லூக்கா 22. வாசிங்க. ஏன்னா பைபிள் சொல்லுதுல. வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஏசுங்க செவம் பண்ணி அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க 3 பேர் என்ன பண்றானோ வாசிங்க. எழுந்திருந்து என்னதுனாலயா? துக்கத்தினால. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. இந்த துக்கம் உன்னை எழும்ப விடாது, உன்னை செபிக்க விடாது, மூளையில உட்கார வச்சிடான். வந்த துக்கம், வராத துக்கம், நேற்று உள்ள துக்கம், முந்தானத்து உள்ள துக்கம், அவன் பேசிட்டான், இவன் பேசிட்டான், ஆட்டுக்குட்டி, எத்த வீடு, பக்கத்து வீடு, பின்னால வீடு, இந்த துக்கமே வழங்காது.
அதை மாற்ற தான் கர்த்தர் வந்திருக்கிறார். என்னக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இந்த துக்கத்தை விரும்பவே மாட்டாரு. இவங்க எதுக்கு துக்கமா இருந்தாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நான் போறேன். 3 வருஷம் நல்லா தின்னோம், 3 வருஷம் நல்லா சாப்பிட்டோமே. மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? போறாரு. ஐயா எங்க போறாரு? துக்கம். உடனே தூங்கியாச்சு. நமக்கு என்ன துக்கம்? பிள்ளை நம்மளை விட்டு போயிட்டா துக்கம். என்ன மதிக்கலையே, அவன் பேசிட்டான், வீட்டுக்காரர் பேசிட்டாரு, ஒரு வாரமும் என்ன கூட பேசுனதே கிடையாது, இப்போ என்ன பேசிட்டேறேன் அப்படிதானே. 10 வருஷமா ஆனந்து என்ன நீ பேசுனதே கிடையாது மெர்லின் சொல்லுவா. ஆனா நேத்து அந்த வார்த்தை கட்டில குப்புறப்படுத்தணும். எஸ்கியூஸ் மீ அம்மா, அம்மா. நிறைய ஆண்கள் பாக்கிய வீட்டில் இதான் பிரதர் நடக்கு. பக்கத்தில் கை சொல்லுங்க, தேவையில்லாத துக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. உயிர் தெழுந்த ஆண்டவர் துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனிமேல் துக்கமே வராது? ஏன்னா கர்த்தர் வந்துட்டாரு. தூக்க மாத்திரைக்கு தூக்கமே தூக்க மாத்திரை போடுற மாதிரி இனிமேல் துக்கமே வராது. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்த ஆண்டவர் எங்களை சந்திக்க வந்துட்டாருன்னு சொல்றவங்க மாத்திர கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென். ஆமென். சிரிச்ச முகத்தோட ஒரு 2 பேருக்கா கை குடிச்சு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்க கூட வரப்போறாரு. அல்லேலூயா. ஆமென். யாபேசின் துக்கத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆமா, ஜெர்லினை கொடுத்து மாத்தினார். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம துக்கமா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம துக்கத்தை ஏதோ ஒரு வழியில என்ன செய்வாரு? மாத்துவார். யாபேஸ் நிக்கல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிய பத்தியா? இதே சந்தோஷத்தை கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தருவார். ஆமென். சபையை குறிச்ச துக்கம் அது உபதேசமா இருக்கலாம், உமக்கு பிரச்சனை இல்லையா? ஒரே குடும்பம், என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க குடும்பம் பிரச்சனை இல்லை. விஜய் நம்பி ஆளுக்கெல்லாம் பாவம் தான். ஆமாம், சர்ச்சுக்கு போயிட்டதால இப்படி தான் வரணும். என்ன அந்த பையன் பேசிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற போறாருங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் கூட இருந்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எவன் என்ன சொன்னாலும் காதுக்குள்ள போவாது, எவன் என்ன சொன்னாலும் துக்கம் வராது, மாறாக எழும்பி பிரகாசிக்க தோணும். இப்போ நடந்தது நான் சொல்லட்டுமா ரகசியத்தை? துக்கம் இருக்கவங்க இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிங்க பாப்போம். துக்கம் இருக்கவங்க இருதயம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் பாருங்க. 25வது வசனம் வாசிங்க. 25, லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத, அப்படி பக்கத்தில் தோளை தட்டி சொல்லுங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, துக்கம் வந்துட்டுனா இருதயத்தில் புத்தி இல்லைன்னு அர்த்தம். மூளை வேலை செய்யல. அழகா சொல்ல பாருங்க, ஏன் புத்தி இல்லை, ஏன் புத்தி இல்லாத இருதயமே. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏசு பேசிட்டு வராருங்க. கவனிமா, ஏசு பேசிட்டு வராரு. 7 மைலுங்க, 8 மைல், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுக்கிடுங்களேன். ஏசு பேசிக்கிட்டே வராரு. இங்க கவனிங்க, ஏசு பேசிக்கிட்டே வராரு. வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டில் வந்து சாப்பிடும்போது அப்பத்தை பிக்கும் போது அவர் மறைஞ்சிட்டாரு. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க பாப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. லூக்கா 24:32. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே, நல்ல கவனிங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? துக்கத்தோடு வந்த இருதயம் ஆண்டவர் பேச 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 இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? துக்கத்தை அந்த அக்கினி அவன் சாம்பலாக்கி விடும். ஆண்டவர் சொல்றாருங்க, உயிர் தெழுந்த தேவ வல்லமை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டுனா, இந்த வேதத்தின் வெளிச்சம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டுனா, எனக்காக உயிர் தெழுந்த கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற வைராக்கியம் வர ஆரம்பிச்சிட்டுனா, துக்கத்தை ஆட்டோமேட்டிக் சாம்பலாக்கிறோம். சந்தோஷத்தை தந்து கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வரும் பொழுது என் துக்கத்தை அவர் மாற்றுவார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? உங்கள் துக்கம், உங்கள் கவலைகள், கண்ணீர். பக்கத்தில் கை கொடுத்து அவங்கள பார்த்து பாடுங்க பாப்போம். உங்கள் துக்கம்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். ஏன் பின்னால் இருக்கவங்க கையை கொடுக்க மாட்டீங்களே? 3 பேரும் 3 சிலையாக இருக்கே. நோ பிரதர், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா 3 பேரும் 3 ஊர். ஆமாவா இல்லையா? ஆமென் ஆமென். இப்போ இருதயத்தில் கை வச்சு பாடுங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் அல்லேலூயா. நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் கண்ணீரை மாற்றுவார். உயிர் தெழுந்த ஆண்டவர் துக்கத்தை மாற்றுவார். ஆமென். 3வது கூட்டத்தை பார்க்கலாமா? வாசிங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் 3வது. ஒரு சந்தோஷமா இருக்கீங்களாக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. பேசலாமா? டயர்டு இல்லையே? ரைட்டு. வாசிங்க. 3வது ஒரு கூட்டம் யோவான். வாங்க, யோவான் 21 அதிகாரத்துக்கு வாங்க. இன்னொரு கூட்டத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பாப்போம். 19வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அன்றைய தினம் யூதர்களுக்கு பயந்ததினால் 3வது ஆவி பயத்தின் ஆவி. என்ன கூட்டம்? பயந்து போகிற கூட்டம். பயம் இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயமே இல்லை. கூட்டம் அழுகிற கூட்டம். 2வது அவங்கள மறுரூபப்படுத்தினாரு அந்த அக்காவை. 2வது ஒரு கூட்டத்தை மறுரூபப்படுத்தினார். என்ன கூட்டம் சொல்லுங்க? அந்த கூட்டத்தை மறுரூபப்படுத்தினாரு. 3வது என்ன கூட்டம்? பயம். ஆண்டவர் சொல்றாங்க, இந்த பயம் என்பது பொல்லாத ஆவி. நல்லா கவனிக்கணும். இது நம்முடைய குடும்பத்தை சீரழித்து விடும். நம்மளை மாத்திரம் இல்லை, நம்ம சமாதானத்தை மாத்திரம் இல்லை, கூட இருக்க சமாதானத்தை கெடுத்துறோம். ஆமென். அழகா சொல்ற பாருங்க. பூட்டப்பட்ட கதவுல வந்து என்ன சொல்றார்? உங்களுக்கு இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. பயம் என் சமாதானத்தையும் கெடுத்துரும், என் கூட இருக்கவங்க சமாதானத்தையும் கெடுத்துரும். உண்மைதானே? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா கல்யாணம் முடியும் போது எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னா? இனி நான் தப்பித்தேன் அப்படின்னா. ஏன்னு? உனக்கு காய்ச்சல் வந்தால் தூங்கவே, நான் யாரையும் தூங்க விட மாட்டேன். ஏதாவது காய்ச்சல் வந்து மூச்சு அடைச்சிட்டுனா நம்ம செத்துருவோமோன்னு பயந்து எங்கள் அக்காவை எழுப்புவேன். என் தம்பி இருக்கான், எழுப்புவேன். எங்கள் அம்மா அப்பா எழுப்ப லைட்டை போட்டு வச்சுட்டு எல்லாம் குத்த வச்சுட்டு இருக்கோம், நான் தூங்குவேன். என் பயம் என்னையும் வாழ விடலை. அப்போ எங்கள் அம்மா சொன்னா, எனக்கு விடுதலை, எஸ்தர் வரப்போகிறாள். புதுசாக வரவளை என்ன செய்வாள்? 2 நாள் இப்போ 3 நாள் ஜோலியாக வரலன்றுவா. நீ இருந்தா என்ன? ஆட்டோமேட்டிக்காக பயம் மாறிட்டு. அல்லேலூயா. இப்போ என்ன வந்தாலும் நம்மளே எந்திக்கவும் நடக்கவும் போகிறோம் வர. அவள் அப்படி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன். வீட்டில் கஞ்சி தரணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? அந்த பயம் நம்மளையும் வாழ விடாது, மற்றவங்களே என்ன செய்யாது. அப்படி தானே விஜயண்ணே? எல்லாம் பொண்டாட்டி மாதிரிலாம். ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் பயந்தா உண்மையில் கிறுக்கு பிடிச்சதாமி. சில புருஷமார் பயந்தா உண்மையில் ரொம்ப கனகக்கா. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். இந்த பயம் யாரையும் வாழ விடாது, சமாதானத்தை கெடுத்துரும். பயம் ஒரு பொல்லாத ஆவி தெரியுமா? சமாதானத்தை மட்டும் கெடுக்காதுங்க. கொஞ்சம் வசனங்களை வாசிக்கலாமா? ஏன்னா அந்த பயம் நமக்கு வரப்படாது. இன்னையோட உயிர் தெழுந்த ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அழுக வரும்போது என்ன சொல்லணும்? உயிர் தெழுந்த ஆண்டவர் கூட இருக்கிறார். துக்கம் வரும்போது என்ன சொல்லணும்? ஆமாம், the resurrection God is with me. அடுத்து பயம் வரும்போது என்ன சொல்லணும்? உயிர் தெழுந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஏன்னா பயம் என்ன செய்யும் தெரியுமா? வாசிங்க. ஒரு 2 வசனத்தை டக்கு டக்குன்னு வாசிக்கலாமா? வாசிங்க. எடுத்தவங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டத்தை இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தில் எழுப்பணும்னு வந்திருக்கிறார். 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன். அவ்வளோதான். கவனிங்க கவனிங்க. இப்போ பயம் என்னெல்லாம் செய்ய தெரியுமா? 1 சமாதானத்தை கெடுக்கு, 2வது எதை கொண்டு வருதான்? வேதனையை கொண்டு வருது, 3வது தேவ அன்பையும் குறைச்சிருது. கவனிங்க. நீங்க பயப்பட பயப்பட தேவ அன்பு வளராது, தேவ அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப நான் கர்த்தருடைய அன்பிலே பூரணப்படாத முடியாதபடி எனக்குள்ள ஏன் இவ்வளவு வேதனை, எனக்குள்ள ஏன் சமாதானம் இல்லைன்னா, நீங்க உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஒரு பயம் இருக்கும். எதிர்காலத்தை குறித்து, கடனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு வித நேரத்தில் ஒவ்வொரு பயம் நம்மளை தேடி வரத்தான்
செய்யும். ஆனால் அப்போம்லாம் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? உயிரோடு எழுந்த கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா பயத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா. இன்னொரு இந்த பயத்தினால வரக்கூடிய பிரச்சனையை பார்க்கலாமா? வாசிங்க மத்தேயு 14. மத்தேயு 14. சின்ன பிள்ளையில பாவம், சின்ன பிள்ளையில வச்சுருக்க பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர வர கஷ்டம்தான். என்ன செய்ய, வளர்ந்த பருவம் நல்லாயிருவானா. இப்போ என் பிள்ளைலாம் இப்போ பாருங்க அதுக்கு பாட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்ல. வாசிங்க மத்தேயு 14:30 வாசிமா. பயம் வந்தால் என்ன நடக்கும்? வாசி. காட்சி பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து முங்கியே போயிட்டான். நல்ல கவனிங்க. பிரச்சனையில் ஒழுங்கா மேலே நடந்தான், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. எப்போ பயம் வந்துச்சோ முங்கிட்டான். என்னைக்கு நீங்க பிரச்சனையை சந்திக்கும் போது பயம் வருதோ அந்த பிரச்சனையில் நீங்க ஜெயிக்க முடியாது, மாறாக தோத்து போவீர்கள். பயத்தின் ஆவி பிரச்சனை மேல ஜெயித்து நடந்த உன்னை பாதி தூரத்தில் விழ தட்டி விடும். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம் வருமானால் மூழ்கடிக்க அல்ல, மறுபடி எழும்ப கர்த்தர் கிருபையை தருவார். இவனை பார்த்து பேதுருவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? அடுத்த வருஷம் வாசிங்க பாப்போம். என்ன விசுவாசியா? ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கா அண்ணே, லிட்டில் ஃபெய்த். என்ன ஃபெய்த்? அப்போ பயம் என் விசுவாசத்தை குறைச்சிடும். ஏன் சந்தேகப்பட்டா? இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? கவனிங்க கவனிங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பயம் வந்தா சமாதானம் போயிடும், பயம் வந்தா வேதனை வந்துடும், பயம் வந்தா தேவ அன்பு குறைஞ்சிரும், பயம் வந்தா சந்தேகம் வந்துடும், பயம் வந்தா என்ன எல்லாரும் ஒரு மாதிரி நல்லா சொல்லுங்க, அவிசுவாசம் குறைஞ்சிரும், பயம் வந்தா பிரச்சனைக்குள்ள முங்கிடுவோம். இப்போ இது பொல்லாதாவி தானே. இப்போ எதுக்கு வந்தா தெரியுமா? இந்த பயம் இருந்தா சீஷர்கள் எழும்ப முடியாது. இந்த பயம் இருந்தா சீஷர்கள் கர்த்தருக்காக நிற்க முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தார், சமாதானத்தை கொடுத்தார், பயத்தை மாற்றினார். எந்த பேதுரு ஓடி ஒளிந்தானோ அதே பேதுரு 3000 பேருக்கு முன்பாக நின்று தைரியமாய் பிரசங்கிக்க வைத்தது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமன். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயத்தை மாற்றினார். அல்லேலூயா. அறிக்கையிடலாமா? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கண்ணீரை மாற்றுகிறவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் துக்கத்தை மாற்றுகிறவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயத்தை மாற்றுகிறவர். இப்போ இதுக்கு 40 நாள் தேவை தானம்மா? கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் மட்டும் இந்த 40 நாள் இருக்கன்னு வச்சுக்கிடுங்க, எல்லா வேலையும் என்னைக்கும் விழுந்திருப்பான். ஆண்டவர் வந்து நான் இருக்கண்டா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கு. அதான் கர்த்தர் கூட சொல்றாரு. தங்கச்சி அதுதான் கர்த்தர் சொல்றாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஏன் பயப்படுத? ஏன் அல்ற சகோதரா? ஏன் துக்கப்படுத? மரணத்தையே ஜெயித்தவர் என் கூட இருப்பாரானால் என்னையும் ஜெயிக்க பப்பா. அல்லேலூயா. நானும் ஒரு 20 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிக்க நினச்சேன், 3/4 மணி நேரம் போயிட்டு அது ஒரு ப்ரெசன்ஸாக போயிட்டு இருக்கு. ஆமேன். சரி, இன்னும் 2 பாயிண்ட்டை மட்டும் ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். பார்த்துடலாமா? இன்னும் 2 கூட்டத்தை பார்த்துடலாமா? இந்த 3 கூட்டத்தில் நானும் இருக்கேன்னு சொல்கிறவங்க என் கூட கையை வைத்துங்க. ஓப்போ, நீங்க துக்கமே பட மாட்டீங்களா? ஏ அப்பா, உலகமாக நடிப்பியா? அப்படி துக்க அழமாட்டிய, பயப்படிய மாட்டிய. சரி, இந்த 3 கூட்டத்தில் இல்லாதவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. பிரதர், நாங்க எதுக்குமே கையை வைக்க மாட்டோம் பிரதர். நான் என்ன சொன்னேன்? இந்த 3ல் ஒரு கூட்டத்தில் இருக்கவங்க கையை வைத்துங்கன்னு அதுக்கும் வைத்தலை, இல்லாதவங்க கையை வைத்துங்கன்னா அதுக்கும் வைத்தலை. அப்போ எதுக்கு தான் இந்த 3ல் நான் ஒரு கூட்டத்தில் நானும் இருக்கேன் பிரதர். பையன் எனக்கு இருந்துச்சு பிரதர். எனக்கு நான் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அழுதுருவேன். அந்த சுபாவம் எனக்கு இருக்குது. யார் ஒன்று சொன்னால் உடனே மூச்சை தொங்க போட்டுருவேன். ஆனால் இனிமே அவள் பரலோகம் பேருவா, அவள் பேருவா பரலோகம் ஒத்துக்கிட்டால. நம்ம என்ன இருந்தாலும் ஐ எம் ஸ்டடி. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, எப்படியும் ஒரு கூட்டத்தில் நீ இருப்ப, இன்னைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சரி, இந்த 2 கூட்டத்தை பார்த்துக்கலாமா? அடுத்த கூட்டத்தை பார்த்து எனக்கே சிரிப்பாயிட்டு. அது ஒரு மோசமான கூட்டம். இது நம்ம இருக்கவே கூடாது இந்த கூட்டத்தில். யோவான் 20. ஆனால் இந்த கூட்டத்தையும் ஏசி நேசிக்காருங்க. யோவான் 20 வாசிங்க பார்ப்போம். 27 28 வாசிங்க பார்ப்போம். 27 வாசிங்க. தோமாவை நோக்கி நீட்டி
பா போடு. அடுத்து அவிசுவாச கூட்டம். அவிசுவாசி என்ன வாசி? ஆமா, விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவிசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஸ்டெடியா தான் இருக்கீங்க. இவன் ஏன் அவிசுவாசி தெரியுமா? ஆண்டவர் வந்து சீசர்களை பார்க்கும்போது நம்ம ஆள் இல்லை, எங்கேயோ இட்லி வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன், கடைக்கு ஏதோ புரோட்டா வாங்க போனான்னா, அந்த நம்ம பாசையில் சொல்லுவேன். இல்லை யாரையாவது ட்ராப் பண்ண போனானான்னு தெரில, ஒருவேளை மகதில் என்ன முறையில் பசியேற்றி விட போனானான்னு தெரில. அந்த கேப்பில் இயேசு வந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. இப்போ இவங்க சொல்கிறாங்க இயேசு வந்தாருன்னு. நான் நம்ப மாட்டேன். நான் நம்பணும்னா அவர் வரணும், அவர் கையை பார்க்கணும், அந்த காயத்தில் ஏபிசிடி எழுதணும். என்ன புத்தி பாருங்க. ஆனால் இயேசு நல்லவர் தானே, அவனையும் நேசிக்கிறார். சொல்லுங்க, இப்படிப்பட்ட கூட்டத்தையும் இயேசு நேசிக்கார். சொல்லுங்க, இது என்ன கூட்டம் தெரியுமா? இங்க கவனிங்க. அற்புதம் செஞ்சாதான் நான் நம்புவேன். சில பேர் பார்த்திருக்கீங்களா, அடையாளம் வந்தாதான். சில பேர்ட்டு போய் சொல்லி பாருங்க, ஆமா ஏல சர்ச்சைக்கு வா, எனக்கு என்னைக்கு ஆண்டவர் வீடு தாராரோ நீ ஒரு நாள் வர மாட்ட, விளங்க மாட்ட. இது வந்து பொல்லாத கூட்டம். வா சர்ச்சைக்கு, எனக்கு என்னைக்கு குழந்தை தராரோ அன்னைக்கு வரேன், நீ ஒரு நாள் வர மாட்ட. சர்ச்சைக்கு வா, எனக்கு என்னைக்கு ஆண்டவர் கார் தாராரோ. சர்ச்சைக்கு வா, என்னைக்கு என் புருஷன் திருந்தானோ அன்னைக்கு. அவன் என்னைக்கு திருந்த வந்தா தானே திருந்துவான். இது அவிசுவாச கூட்டம். எப்படின்னா பார்த்தா தான் நம்புவான். அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. அல்லேலூயா. நம்ம எப்படி கூட்டம் தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிற கூட்டம் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிற கூட்டம். சொல்றவங்க கையை தட்டி ஜோரா விசுவாசி வைக்க, ஜோரா கையை தட்டி ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆட்டே எங்க அப்பா அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா பக்கத்தில் அப்படி அப்படி ஐக்கியமா தோலை அணைச்சி சொல்லுங்க, நம்மலாம் பார்த்து நம்புறதுக்கு கேடுகட்ட அவிசுவாசி அல்ல. தந்தாலும் சோத்திரம், தாராட்டியும் சோத்திரம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க, பிசாசு ஓடட்டும். ஆனா இவனே இயேசு என்ன செஞ்சாரு? தேடி வந்தார். ஏன் தெரியுமா? இவன் தான் இந்தியாவில் வந்து மறிக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருந்தாரு. அவன் அவிசுவாசத்தை மாத்தினாரு. இந்தியாவில் வந்து தோமா மறித்தாரு. இன்னைக்கு லோயரில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். முதலியார் பட்டியில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஒருவேளை அப்படி அவிசுவாசம் இருந்தா உங்களை மறுபடி பயன்படுத்த கர்த்தரால கூடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வேகமா சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல ஆமீன் சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் கண்ணீரை மாற்றும், உயிர்த்தெழுதல் துக்கத்தை மாற்றும், உயிர்த்தெழுதல் பயத்தை மாற்றும், உயிர்த்தெழுதல் அவிசுவாசத்தை மாற்றும். 5வது கூட்டத்தை பார்த்துடலாமா? உண்மையில ரொம்ப நல்ல ஆண்டவர்னே. 40 நாள் இந்த பயலுவ பின்னால போய், ஐயா மாறியா, ஐயா மாறியா, நான் உயிர் தெழுந்துட்டேயா, நான் இருக்கை. இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலே வாராரு. என்னையும் சேர்த்தான் சொல்லுவேன். உண்மைதானே பிரதர்? இன்னைக்கும் ஆண்டவர் இப்படி தானே வாராரு. உயிர் தெழுந்த ஆண்டவர். அழாதடே, அழாத, ஐயா பயப்படாதடே, நான் இருக்கம்ல, உயிர் தெழுந்த ஆண்டவர் நான் இருக்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை அப்படி தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். வாசிக்கலாமா? கடைசி கூட்டம் யோவான் 21 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க முதல் 3 வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து. இவைகளுக்கு பின்பு வாசிங்க. வாசிங்க. அல்லேலூயா. இது பின்வாங்கி போகிற கூட்டம். என்ன கூட்டம்? அதாவது சில பேர் தானும் கெட்டது இல்லாமல் 4 பேர் சேர்ந்து கெடுப்பான். பார்த்துருக்கீங்களா? குடித்தாலும் 4 பேர் கூட சேர்ந்து தான் குடிப்பான். ஏன்னா அவனுக்கு என்னென்னா நம்ம மட்டும் நரகத்துக்கு என்ன செஞ்சிடப்படாது. எவ்வளோ நல்ல ஆசை பார்த்தீங்களா? பேதுரு மெல்ல போகிறாரு. எஸ்கியூஸ் மீ, ஆமாம் யூதாவே, யாக்கோபே, அவன் யோவானே, நான் மீன் பிடிக்க போகிறேன். அவனை கேட்டிருப்பானோ, ஏன் போகிற? அதெல்லாம் இனிமே எங்கே ஊழியம் பண்ணேன், ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லியாச்சு, படைவை விட்டு போனோம், அவரே போயிட்டாரு அப்படின்னு மறுபடியும் பின்வாங்கி என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? பழைய வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? ராம் முழுவதும் ஒரு மீன் கூட என்ன செய்யலை. கவனிக்கணும். ஒரு மீனும் அகப்படாத சூழ்நிலையில் தான் யாரை சந்திச்சாரு? பேதுருவை சந்திச்சாரு.
ஆனால் அவன் ஊழியத்தில் இருக்கும்போது மீனை தூண்டில போடதான் ஒரு மீன் கிடைக்கி, அந்த மீன் வாயில் என்ன இருக்கு? படிச்சீங்களா இல்லையா? ஆமாம், அவ்வளவு அற்புதம் செஞ்சவன் இப்போ வலையை போடும்போது ஒரு மீன் கூட என்ன செய்யலை. இது எதை தெரியுமா குறிக்கு? அவனுடைய பழைய பிச்சைக்கார நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டார். உண்மையில சொல்கிறேங்க, நான் அந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை நானும் பார்க்குறேன், ஆமாம் நிறைய பேர் இப்படி போட்டு கொள்ளுதுன்னு கொள்ளுதீரு. கெட்டகுமாரன் போனானா இல்லையா? எங்கே போயிட்டான்? ஒரேடியா மோதிரத்தை இழந்து, ட்ரெஸ்ஸை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, மிஸ்டர் மிஸ்ஸஸ் பன்னிகள் கூட, அப்படிதானே? அங்கே எத்தனை மிஸ்ஸஸ் மிஸ்டர் பன்னிகள் கூட உட்காந்து கடைசியில் பண்ணி திங்கிற. சில நேரங்களில் நம்மளை ஆண்டு பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடுவாருங்க. அந்த ஆதி நிலைமையில் கஷ்டப்பட்டோம்லாம் இல்லைங்க, பார்த்துருக்கீங்களா? பின் வாங்கும்போது உடனே அடிப்பார், பார்த்துருக்கீங்களா? ஆமேன் ஆமேன். அப்போ ஆண்டு என்ன தெரியுமா சொன்னார்? எப்பா நீ பின்வாங்கி போகும்போது உன்னை கொள்ளுன்னு கொள்ளுதம்னா, உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறோம்னா, ஸ்டில் ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அர்த்தம். இல்லை நீ பின்வாங்கும் போது நல்லா கொளுத்து போய் தான் இருக்கனா, உன்னை கை கழுவிட்டேன்னு அர்த்தம். நீ உண்மைதான். நான் பின்வாங்கும் போது ஆண்டவர் நீ தண்டிக்கலையா? எந்த தண்டனையும் வரலனா என்னை கழுவிட்டார்னு அர்த்தம். இவன் வேண்டான்னு. ஆனால் நான் பின்வாங்கும் போதெல்லாம் அற உழுதா என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் கை சொல்லுங்க, இப்போ புரிஞ்சுக்கிட்டா? அதை விட்டுக்கிட்டு என்ன மட்டும் ஏன் அடிக்காரு? சில பேர் சொல்லுவாங்களா, அவன் பாரு ஊர் அடித்து உலையில போடுதான், அவன் பாரு 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், அவன் பாரு அவ்வளோ லஞ்சம் வாங்குறான், கொளுத்து போய் அலைதான். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வாயில் புண்ணு வந்துடுது, ஒரு பொய் சொன்னாலும் வாய் இழுத்துட்டு போயிடுது. அவன் 1000 பொய் சொல்லுதான், அவ்வளோ இருக்கும். ஏன்னா அவன் நரகத்துக்கு போகிறான். ஆனால் நீங்களும் நானும் நரகத்துக்கு போகிற கூட்டம் கிடையாது. அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். பின்வாங்க ஒரேடியாக கொண்டு போயிடுவார் ஆண்டவர். கொண்டு போய் ஆமாம் மறுபடி பேதுருவை கொண்டு வந்து முதல் அப்போஸ்தலனாய் பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். நல்ல கையை தட்டி சோரா. அதனால் யாராவது அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அழாதீங்க. இன்னையிலிருந்து உயிர் தெழுந்த ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒருவேளை எதுக்கெடுத்தாலும் பயம், இருட்டை கண்டா பயம், மனுஷனை கண்டா பயம், ஆமாம் எந்த பயம், இந்த பயம் அந்த பயம்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு விசுவாசமாக அறிக்கையிடுங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் பயத்தை மாற்றுவார். ஒருவேளை எதுக்கெடுத்தாலும் மூஞ்சி தூங்கு இருக்கீங்களா, விசுவாசமாக சொல்லுங்க, உயிர் தெழுந்த ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு. துக்கத்தை மாற்றுவார். இல்லை நான் பார்த்தா தான் நம்புவேங்கிற அவிசுவாச கூட்டத்தில் இருக்கீங்களா, இல்லை உயிர் தெழுந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நிச்சயம் நடக்கும்னு சொன்னீங்கன்னா விசுவாச கூட்டத்துக்கு கொண்டு வந்துடுவார். 5வது கூட்டம் பின்வாங்கி போன கூட்டம். பாவம் செஞ்சு பின்வாங்கி போகிறீங்களா, ஆண்டவர்கிட்ட ஒன்னேன்னு சொல்லுங்கள், உயிர் தெழுந்த ஆண்டவரை என்னை மறுபடி கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள். உங்களை ரீஸ்டோர் பண்ணி மறுபடி கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். நல்ல கையை வைத்து வரல இல்லையா சொல்லுங்கள். பிரசங்கம் முடிஞ்சுது. ஆமேன் சொல்லிடலாமா? பக்கத்தில் கை கொடுத்து யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கிடுங்க. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்கள், உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் பயத்தை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார், பின்மாற்றத்தை மாற்றுவார், அவிசுவாசத்தை மாற்றுவார். இப்போ இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், உயிர் தெழுந்த ஆண்டவர் என் கண்ணீரை மாற்ற, என் துக்கத்தை மாற்ற, என் பயத்தை மாற்ற, என் அவிசுவாசத்தை மாற்ற, என் பின்மாற்றத்தை மாற்ற அவரால் கூடும். சரி, ஒன்று சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரமேறினதுக்கு அப்புறம் இவங்க தான் பிரகாசிச்சாங்க. இப்போ கர்த்தர் மட்டும் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ தான் பிரகாசிப்ப, உன்னை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்வேன், உன்னை கொண்டு தான் பலத்த காரியத்தை செய்வேன். நீ தான் எனக்கு தேவை. துக்கத்தோடு இருக்கியா, பலவீனத்தோடு இருக்கியா, கவலையோடு இருக்கியா, பயப்படாத. நீ மறுபடி எழும்பு, தைரியமா விசுவாச அறிக்கையிடு. ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி பாரு. உன்னை மறுபடி உன் பட்டணத்தில், உன் கிராமத்தில், உன் உறவினர்கள் மத்தியில், உன் திருச்சபையில் உன்னை மறுபடி பூத்து குலுங்க வைப்பதற்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் நான் போதுமானவர். கையை தட்டி, கிருபை உள்ள தேவ பிள்ளைகள் கையை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா.